உங்களுக்கு தெரியுமா, முன்னாள் நடிகரும் தற்போது தமிழ்நாட்டுடைய சிஎம், அதாவது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருங்க அவங்களோட அரசியல் கூட்டமைப்பு பிரச்சாரம் நேரம் ஒரு வசனம் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய கெரியர் உச்சத்தை ஈர்க்கிற நேரம் அதை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னாரு. ஆனா இவர் செஞ்ச இந்த விடயத்தை ஏற்கனவே ஸ்ரீலங்கால 2014 அதுவும் ஒரு உமன் பண்ணிக்கிறாங்க. இப்ப இது யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அவங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னால நான் சின்னதா அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரோ ஒன்று தரேன். அவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா, அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன். அவங்களோட பிஸ்னஸ ஃபர்ஸ்ட் எங்க உருவாக்கினாங்கன்னு சொன்னா, சின்ன ஒரு கார் டிக்கியில இருந்து அவங்களோட பிஸ்னஸ உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் பின்னால ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ரிட்டைல் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறாங்க. அதுவும் பிராண்டா உருவாக்குறாங்க அவங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட், அதாவது கொழும்பு எக்ஸ்சேஞ்ச், இதுல நாங்க அந்த நேரம், இப்ப இல்லை, அந்த நேரம் நாங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னா, ஒரு கம்பெனி தன்னை பதிவு செய்யணும்னு சொன்னா கடுமையான ரூல்ஸ் இருந்தது. என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க 10 வருஷம் நிலைச்சு நீந்தி இருக்கணும். அப்பதான் அங்க பதியலாம். ஆனா இந்த பிஸ்னஸ், இந்த பெண் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல அதை பதிவு செஞ்சு ஒரு பிஸ்னஸ் உமன் என்டர்பிரினரா அந்த இதுக்கு எக்ஸ்சேஞ்சுகளுக்கு நுழைகிறாங்க. அது ஒரு சாதனையா அமையுது. ஸோ இவ்வளோ இதெல்லாம் செஞ்சுக்கிற அந்த பெண்மணி யார் 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 அப்படின்னு உங்களோட மனசு கேட்குது இல்லையா? சொல்றேன். அவங்க தான் ஒட்டாரா குணவர்தன. இந்த வீடியோல முழுக்க ஒட்டாரா குணவர்தனையை பத்தி தான் ஃபுல்லா இருக்க போகுது. அவங்க எப்படி பிசினஸை தொடங்கினாங்க, அவங்க என்னென்ன ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி ஒரு என்டர்பிரினரா ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரங்காட்டியும் பாருங்க. வெல்கம் டு சிலோன் தமிழ் மீடியா. இது கேஸ் ஸ்டடி ஃபைல். ஆயிரத்தி 1964 ஆகஸ்ட் 4 கொழும்புல ஒட்டாரா குணவர்தன அவங்க பிறக்கிறாங்க. ஸோ இவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இவங்க சின்ன வயசுல இந்த விளையாட்டுகள், விலங்குகள் மற்றும் இந்த இயற்கையை ரசிக்கிறது போன்ற விடயங்கள்ல மிகவும் ஆர்வம் கொண்டவரா இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ரீலங்கால படிச்சு இவங்க பின்னர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பட்டப்படிப்பு படிப்பதற்காக வேண்டி இவங்க அமெரிக்காவுக்கு போறாங்க. இவங்க அமெரிக்கால போலிங் கிரீன் எஸ்டேட் யூனிவர்சிட்டியில இவங்க பயாலஜி படிச்சு முடிக்கிறாங்க. அந்த முடிச்சத்தோட இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு வாராங்க. ஸ்ரீலங்காவுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்ததோடு இவங்க பிசினஸ் பண்ணல. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க ஒரு ஃபேஷன் துறையில இவங்களுக்கு மிக ஆர்வம் இருந்ததால ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கம்பெனியில ஃபேஷன் மாடலாக இவங்க பணியாற்றுறாங்க. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை ஒரு 2-3 வருஷம் அப்படியே தொடர்ந்து போற டைம்ல இவங்களோட மனசுல ஒரு கேள்வி எழுது, நான் ஏன் சொந்த தொழில் ஆரம்பிக்கப்படாது? இப்ப அவங்களோட மனசுல அப்படி தோன்ற நேரம் இவங்க இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய சகோதரன் கிட்டையும் இவங்களோட தாய் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட தாய் கிட்டையும் சகோதரன் கிட்டையும் ஏதோ பணம் ஏதோ சரியா கிடைக்கல. அந்த நேரம் இவங்க மனம் உடைஞ்சு போறாங்க. நான் இப்ப என்ன செய்யறது? ஸோ ஓகே, நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஸோ என்னால இப்ப நான் பண்ற பணியில அவங்க ஃபேஷன் துறையில பணியாற்றி இருந்தாங்களே, அந்த பணியில அவங்களுக்கும் வேலை செஞ்சு கொண்டிருக்க முடியாது. ஏன்னு சொன்னா மனசு இடம் கொடுக்காரு. ஏன்னா அவங்களோட மனசுல எழுந்த அந்த கேள்வி, அவங்களால அந்த வேலையை சரியா பண்ண முடியல. ஸோ இதை பார்த்து கொண்டிருந்த அவங்களுடைய தாய் மற்றும் சகோதரன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சரி நான் உனக்கு ஏற்பாடு செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களோட தாயும் சகோதரனும் சேர்ந்து ஒரு சிறிய தொகையை கொடுக்குறாங்க, கடனா கொடுக்குறாங்க, நீ பிசினஸ் தொழில ஆரம்பிங்க அப்படின்ட்டு. இப்ப ஒட்டாரா குணவர்தனைக்கு பணம் கிடைச்சாச்சு. ஸோ என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஐடியாவே இல்லை.
ஸோ அவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்களோட மனசுல இன்னொரு கேள்வி எழுது. ஸோ நான் பிஸ்னஸ்களை பத்தி எல்லா பிஸ்னஸையும் பத்தி ரிசர்ச் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் அவங்க ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அவங்க ரிசர்ச் பண்றதுல அவங்களுக்கு ஒரு ஐடியா பிறக்குது. ஸோ நான் வந்து வெளியில தேடாமிக்கு நான் வந்து உள்ளுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாருக்குள்ள என்னுடைய ரிலேட்டட் உள்ளுக்கு என்ன பிஸ்னஸ் வந்து அதிகமா நடக்குது, என்ன அவங்களுக்கால எனக்கு உதவி செய்யக்கூடிய பிஸ்னஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த பிஸ்னஸ்ல தேடி பாக்குறாங்க. அவங்களோட மைண்ட்ல வந்த ஒரு பிஸ்னஸ் தான் இந்த துணி பிஸ்னஸ். ஸோ இப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைச்சாச்சு, இப்போ என்ன பண்ற, ஸோ இந்த பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியுமா, ஸோ இந்த பிஸ்னஸ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க இருந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கொழும்பு. ஸோ உங்களுக்கு தெரியும் கொழும்பு எப்படிப்பட்ட இடம், அந்த டைம்ல எவ்வளவு பிஸியான ஏரியா, ஸோ நிறைய பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஏரியா. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய அந்த ஏரியால இவங்க கிட்டத்தட்ட 3 மாசமா இவங்க ஒரு ரிசர்ச் நடத்துறாங்க. என்ன பிஸ்னஸ் இங்க அதிகமா நடக்குது, மக்களுடைய தேவை என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்றதுல இவங்களுக்கு வந்து இந்த துணி பிஸ்னஸ்ங்கிறது ஓகே, நான் இந்த எடுத்த முடிவு சரி, இதை மேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த துணி பிஸ்னஸை எங்க ஆரம்பிக்க, யார்கிட்ட வாங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது திருப்பி. ஸோ இப்போ யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு இருக்கிற டைம்ல அவங்களோட பாலிய நண்பன் ஒருத்தர் அவருக்கு ஞாபகம் வருது. நண்பன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி, அதாவது துணி கார்மெண்ட்ல வந்து அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டா வேலை செய்யறாரு, அதாவது ஏற்றுமதி அதிபராக அந்த கம்பெனியில அவர் வேலை செய்யறாரு. ஸோ இந்த சாக்கா வச்சு அவர்கிட்ட ஒரு கேட்டு பார்க்காரு, நீ அந்த அந்த துணியை எக்ஸ்போர்ட் பண்ற இல்லையா, நீ எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்போர்ட் பண்றதுல எனக்கு கொஞ்சம் தான், நான் அதை வச்சு பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அவரும் அதுக்கு ஓகே ஆகி ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிஸ்னஸ் நடக்குது. ஸோ இவங்க அந்த பணத்தை வச்சு, அதாவது அவங்களுடைய சகோதரனும் தாயும் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணத்தை வச்சு இவங்க அந்த துணியை வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல ஸ்ரீலங்கால தைக்கிற ஆடைகள் தான் எந்த அளவுக்கு பெருமதியான ஆடைகள், அது ஏற்றுமதிக்கு எந்த அளவுக்கு பெருமதியான ஆடைகள் தைப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் அதுவும் பிஸ்னஸுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த துணி வகைகளை இவங்க வாங்கி எடுக்கிறாங்க இங்க. ஸோ அப்போ எந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த டைம்ல இவங்க வாங்கி வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யோசிக்கிறாங்க, ஓகே நான் இப்போ வாங்கியாச்சு, ஸோ இப்போ எனக்கு வந்து இதை போட்டு விற்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு ஷாப் இல்லை, கடை இல்லை. இந்த காலகட்டத்தில் அப்படி ஒன்று நடந்ததுன்னு சொன்னா வீட்டிலே வச்சு ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த இன்டர்நெட் பிஸ்னஸ், இந்த இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸ் அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அந்த டைம்ல இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்றாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் அவங்களுக்கு யோசனை வருது, தன்னுடைய கார், அவருடைய ஒரு ஸ்டேஷன் வேகன் கார் ஒன்று வச்சிருந்தார் சொந்தமா, அந்த காரை ஏன் நான் கடையாக்க கூடாது. ஸோ இவங்க யோசிக்கிறாங்க தன்னுடைய காரை நான் வந்து ஒரு கடையா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன செய்யறாங்க சொன்னா கார் டிக்கியில மாடிஃபைட் பண்ணி அதை எடுத்து அதுல வந்து வச்சு இவங்க விற்கிறாங்க. ஸோ இப்போ யாருக்கு விற்கிறாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுடைய ரிலேட்டட், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஸோ இவங்களுடைய நயலவங்க, அவங்களுக்கு தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்றாங்க. என்னன்னு சொன்னா இப்போ இவங்க வந்து வாங்கினது குவாலிட்டியான ஆடைகள். ஸோ அவங்க வந்து மக்களுக்கு அந்த காலத்துல மக்கள் வந்து குவாலிட்டி இல்லாத, அதாவது ஒரு உடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து உடுத்தாங்க. இவங்க கொடுக்குற இந்த ஆடை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த துணியிட இந்த குவாலிட்டியிட இதை கண்டு ஸோ அடுத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வாங்கின ஒவ்வொருத்தரும் சொன்ன கதை என்னன்னு சொன்னா உங்களோட ப்ரைஸும் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதால இந்த ரிவ்யூவை வச்சு அவங்க யோசிக்கிறாங்க என்னுடைய பிஸ்னஸை நான் இன்னும் பெருசு பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு கடை ஒன்று வேணும். ஸோ இப்போ கடை எடுக்கிறதுக்கு இவங்கள்ட்ட போதிய அளவு பணமும் இல்லை, வசதியும் இல்லை. ஸோ ஏற்கனவே தனது சகோதரனுக்கும் தாய்க்கும் கடன் பட்டு ஒரு சின்ன தொழிலை மேற்கொள்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய சொந்த காரை, அந்த இவங்க பிஸ்னஸுக்காக பயன்படுத்தின இந்த காரை விற்கிறாங்க. இதை வித்துட்டு இதுல ஒரு கடையை நாம் எடுக்கலாம், வாங்கி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கட்டத்துல இவங்க விற்கிற டைம்ல வித்துட்டு கொழும்புல ஃபுல்லா தேடுறாங்க, எங்கேயுமே கடை கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. ஸோ ஒரு கட்டத்துல
ஒட்டாரா குணவர்தனை யோசிக்கிறாங்க, நான் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சிட்டோமோ, இருந்த காரையும் வித்தாச்சு. ஸோ எங்கேயும் கடை கிடைக்கல, கடை எல்லாம் கடும் விலையில சொல்றாங்க. ஸோ என்னால அந்த கட்டுப்படியா அந்த அந்த விலைக்கு என்னால கட்டுப்படியாகாது. ஸோ நான் இப்ப என்ன பண்ணேன், நாம எல்லாம் வெட்டிட்டு திருப்பி அமெரிக்காவுக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல அவங்களோட வீட்டுக்கு கோலிங் பில் வருது. ஸோ கோலிங் பில் அடிக்கிறாங்க. இவங்க அந்த யோசனையோட போயிட்டு கதவை திறக்கிற நேரம் மனசுலையும் முகத்திலையும் ஒரு சிரிப்பு புன்முறுவல். ஏன்னு சொன்னா, இவங்க கடை தேடின ஒரு இடத்துல கடை ஓனர் ஒருத்தர் வந்து, என கடையும் நீங்க எடுத்து உங்களோட பிசினஸ் ஆரம்பிங்க அவர் வீடு தேடி வந்து வந்திருக்கிறாரு. இவங்களோட மனசு ரொம்ப குளிர்ந்துச்சு. அவர் சொல்லிட்டார் இல்லையா, இங்க என்னுடைய கடையில செய்யுங்க அப்படின்னு. ஸோ இவங்க சந்தோஷத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கடையை எடுத்து செய்யறாங்க. 1990 டிக்மன்ஸ் ரோட்ல முதல் கடையை அவங்க திறக்கிறாங்க. அந்த கடைக்கு பேர் வைக்கிறாங்க ஓடல். அவங்க வந்து பிசினஸ் பண்ணதுக்கு முன்னால நான் சொன்னேன் இல்லையா, 3 மாசம் ரிசர்ச் பண்ணாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து ரிசர்ச் பண்ண நேரம் அவங்க பார்த்தாங்க, எல்லா துணிக்கடை இருந்தாலும் சரி, ஒரு மளிகை கடை இருந்தாலும் சரி, என்ன கடை இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு, எல்லாம் ஒரே கட்டமைப்புல இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு இது பிடிக்கல. ஸோ நாங்க வந்து புதுசா ஏதாச்சும் ஒன்றை கொண்டு வரணும். இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, அமெரிக்கா கடையில எப்படி இருந்துச்சோ அதே இதை கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி இவங்க அந்த இன்டீரியர் டிசைனை மாத்துறாங்க. எப்படின்னு பார்த்தவங்களுக்கு அந்த அந்த கடைக்குள்ள நாம பொருட்கள் துணியை வாங்குறோமோ இல்லையோ, பட் அந்த கடைக்குள்ளுக்கு கொஞ்சமாவது பெய்த்து வரணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க இன்டீரியரை மாத்துறாங்க. ஸோ அந்த டைம்ல இன்டீரியர் அப்படியெல்லாம் மாத்தின கடை உண்டு, அது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டாரா குணவர்த்தனுடைய அந்த ஷாப், அந்த ஃபேஷன் ரிட்டைல் ஷாப் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே அது முன்னுக்கு போகுது. ஏன் காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட வந்து தரமான துணிகள், தரமான ஆடைகள் இருந்துச்சு. அவங்களோட இன்டீரியர் டிசைன்ஸ் வித்தியாசமா இருந்துச்சு. சிறந்த ஒரு கஸ்டமர் சர்வீஸை கொடுத்தாங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பொருளை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பொருள் நல்லா இருக்கா, எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு வாங்கி ட்ரெஸ் நல்லா இருந்துச்சா, அது போதுமா, அது என்ன ஏது அப்படின்னு விசாரிப்பாங்களாம். ஸோ அதன் மூலமா அந்த கஸ்டமருக்கும் அவங்களுக்கும் உள்ள அளவு ரொம்ப இறுக்கமா மாறுது. ஸோ இதனால அங்க வந்து வாங்கினவங்க அவங்களும் போயிட்டு இன்னொரு இடத்துல அந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்படித்தான் அந்த கடை வந்து செயினா பெரிய ஒரு சாம்ராஜ்யமா மாறுது. இப்போ வந்து இந்த உடல் நிறுவனம் எப்படின்னு சொன்னா, இலங்கையில ஒரு மறுக்கப்படாத ஒரு ஃபேஷன் ரிட்டைல் ஷாப்பா, பெரிய பிராண்டா அது மாறுது. அதுக்கப்புறம் இவங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் எல்லாம் தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உடல் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரை இவங்க வைக்கிறாங்க. இலங்கையிலே முதலா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்ச ஒரே ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடல் நிறுவனம் தான். ஸோ இந்த மாதிரி இவங்க இலங்கையில ஒரு பெரிய ஒரு டிபார்ச்சர் வைக்கிறாங்க. அந்த ஸ்டோர் மூலம் இவங்க வந்து அவங்களோட ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து துணிகளை பங்கிட்டு கொடுத்தாங்க. அப்படியே அவங்க வந்து அந்த பிசினஸ் செஞ்சுட்டிக்கிற நேரம் அவங்க வந்து பங்கு சந்தைக்குள்ளேயும் நுழைகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுலயும் நுழைகிறாங்க. 2010 அவங்களுடைய கம்பெனியை பங்கு சந்தையில முதலா ஒரு என்டர்பிரினியரா, பிசினஸ் மேனா அதுக்குள்ள நுழைகிற ஒரு பெண் இவங்க தான் சொல்லி. ஸோ இவங்க வந்து நுழைகிறாங்க, இவங்களுக்கு இது கிடைக்குது. இலங்கையில முதல்ல பெரிய பப்ளிக் ரிட்டைல் கம்பெனியா மாறுது இப்ப இந்த உடல் நிறுவனம். இப்படி மாறிடுகிற டைம்ல அவங்களோட கம்பெனி இன்னும் வளர்ச்சியை அடைஞ்சு கொண்டே போகுது. அந்த டைம்ல தான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, 2012 மலேசியால ஒரு பெரிய கம்பெனி பார்க்ஸ் அண்ட் ரிட்டைல் ஏசியா, இந்த கம்பெனி இந்த உடல் நிறுவனத்துக்கு முதலீடு செய்யறாங்க. இதனால அடுத்த கம்பெனி எல்லாம் கொஞ்சம் பயந்து போகுது. ஏன்னு சொன்னா, ஒரு பெரிய உலகத்துல பெரிய கம்பெனி ஒன்றுல லிஸ்ட்ல வர ஒரு கம்பெனி, அது மலேசியா கம்பெனி ஒன்று இந்த நாட்டில் உள்ள ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க. அப்படி டைம்ல இந்த உடல் கம்பெனி இருக்கு இல்லையா, பெரிய முதல் இடத்துக்கு வருது ஸ்ரீலங்கால. இந்த டைம்ல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ உச்சத்துல இருக்கிற டைம்ல இவங்களுடைய அந்த பங்கை வித்துட்டு அவங்க அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே வராங்க. ஒட்டாரா குணவர்தன அவங்க இவங்க வெளியே வந்தது பல பேருக்கு ஆச்சரியம் இருந்தது. அட என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி வளர்றதுக்கு அப்புறம் உச்சத்தளிக்கிற டைம்ல ஒரு பெரிய கம்பெனி, உலகத்திலே பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இவங்க வந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு கேட்கிற டைம்ல ஒட்டாரா குணவர்தனோட மனசுல வேற ஒரு பிளான் இருந்தது.
அது என்னன்னு சொன்னா, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சமூக சேவை. நோய்வாய்ப்பட்ட விலங்குகள் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகளுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எங்கேயாலும் தெருவோரங்கள்ல இந்த மாதிரி விலங்குகளை கண்டா, அது எதா இருக்கலாம், நாயா இருக்கலாம், மாடா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எல்லாத்துக்கும் வந்து இவங்க வேக்சின் அது இது மருந்து செலவு எல்லாமே இவங்க ஃப்ரீயா பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. அதோட பேர் என்னன்னு சொன்னா எம்பர்க். நீங்க வந்து கூகுள்ல எம்பர்க்னு சர்ச் பண்ணி பாருங்க வரும். ஸோ எம்பர்க்கோட சேர்த்து ஒட்டாரா ஃபவுண்டேஷன்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நிறுவனத்தையும் இவர் ஆரம்பிச்சு இப்ப வந்து இவங்க நாட்டுல இந்த மாதிரி கைவிடப்பட்ட விலங்குகள், அடுத்து வந்து சுற்றுப்புற சூழல்கள், அதுகளை நிவர்த்தி செய்யறது, அதுகளை சுத்தம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சமூக சேவைகளை இப்ப இவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய இந்த கதையிலிருந்து, இந்த அவங்களோட பிசினஸ் பயணத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா நாம ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச்சிங் இல்லாத எந்த ஒரு பிஸ்னஸும் குரோத் ஆகாது. நாம வந்து பிசினஸ் ஆரம்பிக்க முன்னாடியும் நாம ரிசர்ச் பண்ணணும், ஆரம்பிக்கிற டைம்லயும் நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஸோ இப்ப உங்களுக்கு ஒட்டாரா குணவர்தனாவுடைய கேஸ் ஸ்டடி ஃபைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்க, எப்படிப்பட்ட ட்ரகிள்ஸ் அவங்க செஞ்சுட்டாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் எந்த நிலைமையில போயிடுச்சு, அவங்க வந்து ஏன் அதுலேருந்து கலண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்ப தெரியும். ஸோ இப்போ நாங்கள் இந்த வீடியோட எண்டில் இருக்கோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமாக நாம் நிறைய தகவல்களை இந்த சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப்பை போட்டுக்கோங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோட சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.